ஹாய் யுவர்ஸ், வெல்கம் டு த ஷேடோ ஃப்ரேம். நான் உங்கள் ஹோஸ்ட். அதாவது போன வருஷத்தோட கடைசியில் வந்த ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் படத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் சம்பாலா. சம்பாலான்னு பேர் வச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத தான் இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அழகான கிராமத்தில் 90 காலகட்டத்தில் ஒரு விண்கல் விழுது. அந்த விண்கல் விழுந்ததுக்கப்புறம் சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் அந்த கிராமத்தில் நடக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோக்கு அமானுஷ்யங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஸோ அவர் எல்லாத்தையுமே சயின்ஸ் ரீதியாக பார்க்குறவர். அந்த விண்கல் விழுந்ததுக்கப்புறம் ஏன் நடக்கு, எதுக்கு நடக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அங்கே வந்திருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதில் என்ன தான் நடக்கு அப்படிங்கிறத தான் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையுமே தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அனிமேஷன் ஒன்று காட்டுறாங்க. அதில் வாய்ஸ் ஓவர் ஒன்று போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு பெரிய அரக்கன் எல்லாத்தையுமே கொண்டுட்ருக்கான். அப்போ எல்லாருமே கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம சிவபெருமான. அதான் படத்தோட பேர் சம்பாலான்னு வச்சுருக்காங்க. ஏன்னா சம்பாலாக்கும் சிவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது போல். அப்போ சிவபெருமானும் இவங்களோட வேண்டுதலை கேட்டு இறங்கி அந்த அரக்கனை கொள்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி 1980 ஒரு சோளக்காட்டை காட்டுறாங்க. அப்போ ஒரு விண்கல் வானத்துலேருந்து பூமியில் விழுது. அந்த விண்கல் விழுந்ததுமே பக்கத்தில் இருக்க சோளக்காடு எல்லாமே எரியுது. ஸோ அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டை ஒரு நாய் பார்த்து குலைச்சிட்டே இருக்குது. உள்ளே தூங்கிட்டு இருந்தவர் ஏன்டா நாய் குலைக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தவருக்கு எது குலைக்குது ஏன் குலைக்குதுன்னு புரியலை. ஸோ ஒரு கல்லை தூக்கி அந்த நாயை எறிஞ்சு வெட்டி விட்டுட்டு அடி வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திரும்ப பார்த்தோம் அப்படின்னா மாடுகள்லாம் கலையிற சத்தம் கேட்கு. என்னடா மாடு கலையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் எடுத்துகிட்டு போய் மாட்டை அதாவது நம்ம பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படிமாங்களா. அந்த லைட் எடுத்துகிட்டு போய் நாடுகளை பார்க்குறாரு. அப்பவும் மாடு எது கலையுது என்னன்னு தெரியல. அப்போ ஒரு பின்னாடி ஒரு உருவம் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த உருவத்தை நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் காட்டுதாங்க. அவருக்கு அந்த உருவம் தெரியல. ஸோ உடனே மாடு கத்துது அப்படின்னு சொல்லிட்டு போய் தடவி கொடுக்குறாரு. தடவி கொடுத்துட்டே இருக்கும்போது டப்புன்னு ஒரு அரை பொத்துன்னு அடிச்சிருது. உடனே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தோடனே அப்படியே விடிஞ்சிருது. விடிஞ்சு கண் முழிச்சு பார்த்தா அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு அவருக்கு எதுவுமே தெரியல, யாவும் இல்லை. ஸோ அவர் நார்மலாக பால் கறந்துட்டு இருக்காரு. நம்மளும் பாலெல்லாம் கறந்துட்டு போய் அந்த பாலை அடுத்தவங்களுக்கு ஊற்ற போகிறாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு பால் வாங்க வந்திருக்கவங்களுக்கு ஊற்ற போகிறான். இப்போ தான் தெரியுது அந்த பாலில் ரத்தம் கலந்துருக்குது. பால் பூராமே ரத்தமாக இருக்குது. பார்த்த எல்லாருமே போட்டுட்டு பொத்துன்னு அலறி அடித்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்து கட் பண்ணி ஒரு சிட்டியை காட்டுறாங்க. ஸோ அந்த சிட்டியில் விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஒன்று இருக்குது. அதாவது அந்த விண்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆராயிறவங்க. ஸோ அவங்கள தான் காட்டுறாங்க. ஒரு விண்கல் ரொம்ப நாளாக கண்காணிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த விண்கல் தான் இப்போ அந்த கிராமத்தில் விழுந்த விண்கல். ஸோ அந்த விண்கல்னால எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா என்ன அப்படிங்கிறத விசாரிக்க போவதுக்காக யார் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரையாக சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே நான் போல அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கிராமத்தை சுற்றி இருக்கவங்க எல்லாமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. ஸோ அந்த கிராமத்தில் என்ன நடந்தாலும் அவங்க கடவுள் மேலே தான் எது சொல்லுவாங்க. இன்னும் அந்த விண்கல் பற்றி சொன்னால் நம்ப மாட்டாங்க. அப்படிங்கிறனால யாரும் போக முன் வர மாட்டேங்காங்க. அப்போ அந்த குழுவோட தலைவர் நம்ம ஹீரோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கும்போது எல்லாருமே அதுக்கு மதிப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ கடவுளுக்கு எதிர்ப்பானவர் கிடையாது. அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. நம்ம ஹீரோவுக்கு சயின்ஸ் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறாள். ஸோ அவர் அனுப்புனாங்க பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறாங்க. குழு தலைவருமே உறுதியாக நம்ம ஹீரோ தான் அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே அங்கே அனுப்புகிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அதாவது விண்கல் ஆராய்ச்சி செய்யறதுக்காண்டி போகிறாரு. அம்மா இறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு காரில் ஏறுறாரு. இப்போ அந்த கார் டிரைவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த கார் டிரைவருக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்கு போல். அவர் முன்னாடி எல்லாமே சாமி போட்டோ எல்லாமே வச்சிருக்காரு. அதான் நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு அவரோட காரில் கடவுள்லாம் மூட நம்பிக்கைங்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து கட் பண்ணோடனே கிராமத்தை காட்டுறாங்க. கிராமத்தில் ஒரு சில கேரக்டரையுமே காட்டுறாங்க. ஒரு 3 கேரக்டரை காட்டுறாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு குணாதிசயம் கொண்டவங்க. அதாவது ஒருத்தருக்கு அவரோட மகளை பிடிக்கவே பிடிக்காது. இன்னொரு லேடிக்கு தங்கம் அப்படின்னாலே ரொம்ப ஆசை. அதாவது யார் எந்த மாதிரியான தங்கம் போட்டிருந்தாலும் நம்மளும் வாங்கணும், அதை அடையணும்னு நினைக்கிற ஆள். இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவனுக்கு ஒருத்தையை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்கள தான் அவங்க விரும்புகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோமே ஊருக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோ வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார். சார் ஊருக்குள்ள ஒரு சில கிலோமீட்டர் சைக்கிளில் தான் போகணும், கார் போகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு சைக்கிளில் அவர் கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர் தலைவரும் அவங்க இருக்க சாமியாரெல்லாம் சேர்ந்து நம்ம அந்த பால் ரத்தமாக வந்துச்சு இல்லையா, அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க போன சாமியார் இந்த பால் ரத்தமாக வர்றதுக்கு காரணம் அந்த கல் தான். அந்த கல் அரக்கக்கல்லுங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த சாபம் போகணும் அப்படின்னா அந்த மாட்டை பழி கொடுத்துருவோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட அந்த பால்காரரோட அம்மாவும் மனைவிக்கும் அந்த மாட்டை கொள்றதுல விருப்பம் இல்லை. வேறு ஏதாச்சும் வழி இருக்கும், நம்ம ஆஸ்பத்திரியில் போய் மாட்டை காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை ஊரில் எல்லாரும் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நீ இதை கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லி ஒரு அறை விட்டுருக்காரு அவரோட பொண்டாட்டிக்குமே. அம்மாவுக்கு அந்த மாட்டை கொள்றதுல விருப்பமே இல்லை. அதனால் அந்த மாட்டை போய் அவுத்து விட்டுட்டு நீங்கள் ஓடிடு அப்படிங்கிற மாதிரி அந்த மாட்டை சொல்கிறாங்க. அந்த மாடுமே ஓட ஆரம்பிச்சிருது. மாடு ஓடுறத பார்த்துட்டு ஊருக்காரங்க எல்லாரும் மாட்டை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. அப்போ நம்ம பால்காரனை காட்டுறாங்க. அவன் பின்களத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக்கரை மாதிரி ஒன்று இருக்குது. ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போது அவன் சுயநிலை இழக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ அந்த கான்ஸ்டபிள் சைக்கிளில் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோக்கு அந்த மணி சத்தம் கேட்கும், மாட்டோட மணி சத்தம். உடனே நம்ம ஹீரோவுமே ஏதோ மணி சத்தம் கேட்குற மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு கேட்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை எனக்கு எதுவும் கேட்கல சார், உங்களுக்கு மட்டும் தான் கேட்குங்கிற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லுவார். அப்படி சொல்லவுமே இவங்களை மாடு கிராஸ் பண்ணி போது அவங்களுமே தடுமாறி கீழே வந்துடுறாங்க. பின்னாடியே ஊர் மக்களும் அந்த மாட்டை வெட்டிட்டு போகிறாங்க.
கான்ஸ்டபிள்கிட்ட எதுக்கே அந்த மாட்டை வெட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாடு ரத்தமாக பால் கறக்கு சார், அந்த கல் ராட்சச கல் விழுந்ததுனால அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு மூட நம்பிக்கை அப்படின்னாலே ஆகாது இல்லையா. ஸோ இது மூட நம்பிக்கையோட உச்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாட்டை காப்பாற்றுறாரு. ஊர் மக்கள் எல்லாத்தையுமே சண்டை போட்டு அந்த மாட்டை காப்பாற்றிட்டு அந்த கல் இருக்க இடத்துக்கு போகிறாரு. ஸோ அந்த ஊர் மக்கள் அந்த சாமியார் எல்லாருமே சேர்ந்து இந்த கல்லுனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுக்கு ஒரு வேலி போடும், கல்லுக்கிட்ட யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சுற்றி அந்த கல்லை சுற்றி கம்பு நாட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஊர் தலைவருக்குமே ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு இந்த மாட்டை காப்பாற்றின விஷயம் தெரியுது. அதாவது யாரோ ஒருத்தன் நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த மாட்டை காப்பாற்றிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வரான். ஹீரோ வரவுமே இவன் தான் அந்த மாட்டை காப்பாற்றினது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஊர் தலைவர் பையன் நம்ம ஹீரோட்ட சண்டைக்கு போகிறான். இப்போ அந்த கான்ஸ்டபிள் இல்லை, இவர் சென்ட்ரல்லேருந்து வந்திருக்காரு இந்த கல்லை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ யாரும் அவரை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் தான் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து விலக்கி விட்றாங்க. பிரித்து விட்டுட்டு இந்த கல்லை பற்றி ஆராயறதுக்காக இவர் வந்திருக்காரு. இந்த கல்லுனால எதுவும் பாதிப்பு இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி குழப்பத்தோடய பார்க்குறாங்க. இது தேவையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ அங்கே மந்திரக்கயிறு எல்லாமே கட்டி அந்த மந்திரம்லாம் பூஜைலாம் பண்ணாங்க இல்லையா, எல்லாத்தையுமே எடுத்து தூர போட்டு அங்கே போட்டு அந்த மந்திர கோலம் எல்லாத்தையுமே அழிச்சிடுறாரு. இப்போ மந்திரவாதியுமே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ இதுவுமே ஒரு காரணத்தினால தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்புறமா அங்கேருந்து ஊர் மக்கள் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அது பக்கத்துலேயே ஒரு டென்ட்டை போட்டு அங்கேயே தங்கிடுறாரு. அந்த காப்பாற்றினார் இல்லையா மாடு, அதையுமே அவர் தான் கட்டி போட்டு இறலாம் போடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கல்லிலேருந்து சாம்பிள்ஸ் எடுத்து இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வேறு யாரும் இல்லை, அந்த மந்திரவாதி இருக்கார்ல, இந்த மந்திரவாதி பூசாரி, அதாவது அவரோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயினு. நம்ம ஹீரோயினுக்குமே இந்த மூட நம்பிக்கை எல்லாமே செட் ஆகாது. அவங்களுமே ஊர் மக்கள் எல்லாருமே மூட நம்பிக்கையோடு இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் அதை நம்பாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு எதுவும் உதவி தேவை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் செய்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி பால்காரன் ஒருத்தனை ஃபஸ்ட்டு காமிச்சாங்களா இல்லையா, திரும்பவும் அவனே காட்டுறாங்க. பயங்கர பசியோட வீட்டில் இருக்க சோறெல்லாம் அள்ளி போட்டு பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அவர் சாப்பிட்றத பார்த்து அவரோட பொண்டாட்டியும் அம்மாவுமே பயப்படுறாங்க, பயந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு அவ்வளோ சாப்பாடை சாப்பிட்டுமே வயிறு பசி இடங்களா, இன்னும் வேறு ஏதாச்சும் இருக்கானுங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைன்னு சொன்னவும் உடனே அங்கேருந்து வெளியே கிளம்புறாரு. வெளியே கிளம்பவும் அந்த மாடு கட்டி போட்டு தொழு பார்க்குறாரு. கண்ணுக்குட்டி மட்டும் இப்போ கிடக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு மாட்டையாகவும் வந்துடுது. மாட்டையாகவும் வந்தோன்னா உன்னை நான் மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வராரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லையா, கான்ஸ்டபிளோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே கான்ஸ்டபிளோட பொண்ணையுமே காட்டுறாங்க. அவரோட பொண்ணுக்கு ஒரு வித்தியாசமான நோய் ஒன்று இருக்குது. அதாவது சென்சிட்டிவான விஷயம் ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அது அந்த பொண்ணோட மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நோய் ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அது அப்படியே வரைகிற அளவுக்கு திறமை இருக்கிற மாதிரி கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோட்ட அது ஒரு பொண்ணை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவரோட அம்மாவோட ஃபோட்டோ காமிச்சு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி தரையாங்கிற மாதிரி கேட்டுட்டு அங்கேருந்து தூங்க போயிடுறாரு. உடனே மறுநாள் காலையில் விடியும் போது பார்த்தோம் அப்படின்னா மணிச்சத்தம் கேட்கும். என்னடா மணிச்சத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை என்சிபி பார்க்கும்போது அந்த மாட்டோட உரிமையாளர் இருக்கார்லையே, அவர் மாடை கொண்டு போகிறதுக்காண்டி ட்ரை பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோவுமே போய் தடுக்க போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோவுக்கும் அவனுக்கு பயங்கரமாக சண்டை நடக்கும். நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஹீரோவால் அவனை அடிக்க முடியல. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை அடித்து அங்கே இருந்து ஒரு தண்ணி தொட்டி, அதாவது மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக வச்சிருந்த தொட்டியில் போய் முக்கி கொல்ல பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ அங்கே இருக்கிற மணிகள்லாம் அசைய ஆரம்பித்து அடிக்க ஆரம்பிக்கவே இவனுக்கு காது ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருது. வலிச்சோடனே விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அவன் ஓடி போகும். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுமே வராங்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்ததுமே நம்ம ஹீரோட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த விண்கலோட 2 சின்ன தூள் மட்டும் உள்ளே போக ஆரம்பிக்கு, பூமிக்குள்ளே போக ஆரம்பிக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே பக்கத்தில் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறாரு. ஆனால் அது உள்ளே போயிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம கான்ஸ்டபிளுமே அவரோட குழந்தையோட அந்த இடத்துக்கு வராரு. இன்னும் அந்த மேல இடத்துல என்ன போலீஸ்காரங்க கூப்பிட்ருக்காங்க, அங்கே போகிறேன், அதனால் என்னோட குழந்தைய மட்டும் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்துக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்குறாரு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு அதை விற்று என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பூமிக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்குது, அதை தோண்டி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஊரில் இருக்க 2-3 ஆளை கூப்பிட்டு தோண்ட ட்ரை பண்ணுறாரு. ஆட்கள் தோண்ட ஆரம்பிச்சிருமே அங்கேருந்து ஏதோ ஒரு கேஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆனோன்னா அங்கே இருக்க எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்து பயப்படாமல் அது வெறும் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அதே டைம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாட்டோட ஓனர் இருக்காருல்ல, அவர் ஒரு கல்லுக்கடையில் உட்காந்து கல் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த கல்லுக்கடையில் இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் கல் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கல் குடிச்சிட்டு இருக்கவங்களாம் இவரோட பொண்டாட்டியும் இவரையும் பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டே இருந்த அவருக்கு ஒரு கட்டத்தில் கோபம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த சக்கரை மாதிரி ஒன்று காமிச்சாங்க இல்லையா அவரோட கழுத்துக்கு பின்னாடி, அது சுழல ஆரம்பிச்சிருது. சுழல ஆரம்பித்ததுமே அவரோட சுயநிலை இழந்துடுறாரு. இழந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கொடூரமாக கொலை பண்ணிட்டு இருக்காரு. அதை ஒருத்த மட்டும் பார்த்துட்டே இருக்கான். அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோட்ட வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த குழியை தோண்டிகிட்டே இருக்காரு. தோண்டிகிட்டே இருக்கவும் சடக்குன்னு பூமி மண் அப்படி எல்லாமே உள்ளே போயிருது. நம்ம ஹீரோவுமே கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோ முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்க்கவே நம்ம ஹீரோ ஷாக்காகிறாரு. அதாவது அங்கே ஒரு பெரிய குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ள பழங்காலத்து எழுத்துக்கள், வரைபடங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம ஹீரோவுமே ஒரு தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு மான் மாதிரியான ஒரு படத்தை ஒன்று காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு.
அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் அந்த பக்கம் நம்ம ஊர் மக்களை காட்டுறாங்க. அதாவது நேற்று நம்ம மாட்டோட உரிமையாளர் நிறைய பேரை கொண்டு போகிற இல்லையா, அதை காட்டுறாங்க. அதாவது அந்த கல்லுக்கடையில் மட்டும் ஒரு கொள்ளலாம், அது போக இன்னொரு அம்மாவுமே கொண்டிருக்காங்க. அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அந்த அம்மாவோட பொண்ணை காணோம். ஸோ அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடும்போது நேற்று ஒருத்தனை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் இல்லையா, அதை கொலை பண்ணுறத அவனை வந்து காட்டுறாங்க. அவன் வந்து மயங்கிய நிலையில் இருக்கான். அந்த பொண்ணுமே வந்து அவன் கையில் தான் இருக்குது. அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவனை எழுப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மாதிரி மாட்டுக்காரன் தான் அந்த கல்லுக்கடையில் இருக்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை கொல்ல போனான். அப்போ வந்து அவன் அம்மா வந்து தடுக்க வந்தா. ஸோ அம்மாவை கொல்ல போனால் அந்த டயத்தில் நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். அவன் அம்மாவை கொண்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அவனுமே தலை வெடிச்சு இறந்துட்டாங்கிற மாதிரி அந்த மயங்கிடந்தாலே அவன் வந்து ஊர் மக்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். ஊர் மக்களுமே வந்து இந்த கல் தான் இதுக்கெல்லாம் காரணங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து இதை ஆராய்ச்சி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க போலீஸ்காரருமே அதை கேட்டுட்டு அங்கே போய் நம்ம ஹீரோட்ட வந்து சொல்கிறாங்க, ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஹீரோவும் சரி நான் கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஒன்று பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குகையை பார்த்தான் இல்லையா, அந்த குகைக்கு கூப்பிட்டு போகிறான் போலீஸ்காரங்களா. அந்த குகையை பார்த்த போலீஸ்காரங்களுமே இந்த மாதிரி குகை இங்கே எப்படி வந்துச்சுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நேற்று பார்த்து ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகிருப்பார் இல்லையா, மான் படம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு வந்து எலும்பு கூடையுமே காட்டுறாங்க. அந்த எலும்பு கூடு வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் உட்காந்துருக்கு, அதாவது தபம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம ஹீரோவும் காமிச்சு இந்த எலும்பு கூடு யாரோட தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம போலீஸ்காரங்கிட்ட கேட்குறாரு. ஸோ போலீஸ்காரங்களுக்கு வந்து எந்த ஐடியாவுமே இல்லை. உடனே நம்ம ஹீரோவுமே வந்து இந்த எலும்பு கூட வந்து நான் ரிசர்ச் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரிசர்ச் பண்ணுறதுக்காக என்னோட ரிசர்ச் டீமுக்கு இந்த எலும்பு கூட அனுப்புகிறேன், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கார்ட்ட கேட்குறாரு. போலீஸ்காரமே ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இது ஊர் மக்களுக்கு தெரியாமல் தான் நீங்கள் கொண்டு போகணும், ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோவும் அந்த எலும்பு கூட வந்து அவங்களோட ரிசர்ச் டீமுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்கேருந்து கட் பண்ணால் நம்ம ஊர் தலைவரோட பையன் வைக்கப்போரில் ஒரு பொண்ணு கூட அக்கப்போர் பண்ணிகிட்டு இருக்கான். அதே டைமில் வந்து நம்ம ஹீரோயினுமே வந்து ஹீரோட்ட வந்து இந்த டென்ட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் இந்த மாட்டோட மணி சத்தம்லாம் கேட்கு. வெளியே வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அம்மா மாடு அவுத்து விட்டுப்பாங்க இல்லையா, அந்த அம்மா வந்து மாட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த மாட்டோட சாம்பிள்ஸ் எல்லாம் நான் என்னோட டீமுக்கு அனுப்பியிருக்கோமா, அதனால் மாட்டை குணப்படுத்தலாங்கிற மாதிரி பேசிட்டு தம்பி அந்த மாட்டோட ஓனர் இறந்துருப்பார் இல்லையா, அவரோட போஸ்ட்மார்ட்டத்தை போய் பார்க்க போகிறாரு. டாக்டரை பார்த்து நம்ம ஹீரோவுமே வந்து எப்படி இறந்துருக்காருங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்கவும் டாக்டருமே ஒரு ஆச்சரியத்தோடு சொல்கிறாரு, எல்லாருமே வந்து இவர் தலையில் அடிபட்டு தான் இறந்துருக்காங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து தலையில் அடிபட்டு இறக்கலை. அப்போ தான் வந்து டாக்டர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவார், மனித உடம்புல வந்து சுசுமன் நாடின்னு சொல்லி ஒரு நாடி இருக்குது, அதாவது மனிதனோட முதுகு தண்டில் இது இருக்கும், அதாவது அது வந்து ஒரு தெய்வீக ஆற்றல்னு கூட சொல்லலாம், அதாவது யோகா பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆற்றல் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. ஆனாலுமே வந்து இவர் இறந்துருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து அதீத ஆற்றல் இருந்திருக்கணும், அதுக்கு அதிகமாக யோகா பண்ணியிருக்கணும். ஆனால் இவரை பார்த்தா யோகா பண்ண மாதிரியும் தெரியல, ஆனால் எப்படி இது இவருக்கு வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயத்த டாக்டர் சொல்லுவார் நம்ம ஹீரோட்ட. இதை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அவரோட கழுத்துக்கு பின்னாடி ஒரு அச்சு மாதிரி ஒன்று காமிச்சாங்க இல்லையா, அது வந்து எதனால் உருவாகிருங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லுவார். அதாவது அதீத ப்ரெஷர் ஏற்பட்டிருந்தால் அந்த மாதிரி உண்டாக வாய்ப்பு இருக்குது, அதாவது அந்த விண்கல் விழுந்ததுனால அந்த அதீத ப்ரெஷர் ஏற்பட்டு அப்படியே அச்சு மாதிரி உழுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து கட் பண்ணுறாங்க. இந்த குழந்தைய ஒருத்தர் காப்பாற்றிருப்பார் இல்லையா, அவரை காட்டுறாங்க. அவருக்குமே வந்து கழுத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை காட்டுறாங்க. ஸோ இப்போ தான் அந்த இது வந்து இவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதை தான் காட்டுறாங்க, நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தோட கிளைமேக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக கிளைமேக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.